இன்னைக்கு காலையில் கூட ஒரு மூத்த நடிகை இறந்துட்டதா வந்து ஒரு வதந்தி பரவுனது. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் குரூப்பில் சில பேர் பார்த்திங்கன்னா அங்கேயே நேரடியாக ஃபோன் போட்டு இது வதந்தி அப்படிங்கிற மாதிரி செய்தி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் கூட வதந்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் பார்த்தா அந்த செய்தி வந்து உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சு எனக்கு உண்மையிலேயே பேரதிர்ச்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல வந்து என்னால் நம்பவே முடியல. என்ன காரணம்னா, சில மாதங்களுக்கு முன்பு நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே வந்து மனோஜ் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தார். நானும் ஃபேமிலியோடு போயிருக்கேன், இவரும் ஃபேமிலியோடு வந்திருந்தார். அப்புறம் தள்ளி உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் நான் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ கூட கேட்டேன், மனோஜ் அடுத்து என்ன ப்ரோக்ராம், என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கலாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் நிறைய பிளான்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அப்படி நிறைய ஆசைகளோடு கனவுகளோடு இருந்த மனோஜ் வந்து இப்படி ஒரு அகால மரணம் அவருக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சி. எல்லாத்துக்கும் மேலே அந்த இறப்பு செய்தி கேட்டு பாரதி ராஜா மனோஜ் வீட்டுக்கு வர்ற அந்த காணொளி பார்த்தேன். பாரதி ராஜாவை கடந்த காலங்களில் இவ்வளவு துயரத்தோடு வந்து நம்ம எந்த சந்தர்ப்பத்திலையுமே பார்த்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட அவரே ஒரு நடைப்பினம் போல் அப்படி நடந்து வந்தது பார்த்தோன்னா இன்னும் நம்மளை உழுக்கிறதா இருந்தது.